நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்றைக்கி 212வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மதுரையில் இருந்து சரியாக ஒரு 17 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ராகவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 24 வயது வாலிபர் கிட்டத்தட்ட 2020 அந்த காலகட்டங்களில் திருச்சியில் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் தாமதமாக இரவு ஒரு 10:30க்கு மேலே 11 மணிக்கிட்ட அவங்க ஊர் ஸ்டாப்புக்கு இறங்கி நிற்கிறாங்க. பேருந்து நிலையத்தில் அவங்க தம்பிக்கு கிளம்பும் போதே கால் பண்ணி சொல்லிட்டார், நான் கிட்டத்தட்ட ஒரு 9:30 10 மணிக்கிட்ட வந்துடுவேன் தம்பி, என்னை பிக்கப் பண்ணிக்க, ஒரு வாரம் லீவ் எடுத்து வரேன்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் இவர் வந்தது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தாமதமாக இந்த பேருந்து ஸ்டாப்பில் இறங்கி நிற்கிறாருங்க. அப்படி பார்க்கும்போது தம்பியை ஆளக்கானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. தம்பி வரவே இல்லை. இவர் கையில் ஃபோன் இருக்குதுங்க. ஆனால் அந்த ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லாத காரணத்தினால ஃபோன் ஆஃபாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணுறாரு. தம்பி வந்தால் தம்பி கூட போகலாம், இல்லைன்னா இந்த 2.5 கிலோமீட்டர் நடந்து போகணுமே, ஏன்னா அந்த ஸ்டாப்லேருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவு உரைக்கி இருக்குமா அவங்க கிராமத்துக்குள்ளே. அந்த ஒரு காரணத்தால் நம்ம கிராமத்தால் யாரும் வந்தாங்கன்னா கூட போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 வீலரில் வந்தால் போயிடலாம்ட்டு யாரும் வர்ற மாதிரிலாம் கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டே இருக்குது. மணியும் 11 மணியை நெருங்கி வந்துருச்சு. அந்த ஒரு காரணத்தினால சரி நம்மளே நடந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அவர் அப்படி நடந்து போகக்கூடிய நடு வழிச்சாலையில் அவர்கிட்ட ஒரு அதிபயங்கர காட்சியை தான் நாம் இன்றைக்கி 212வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. மேலும் நண்பர்களே, நமது சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கக்கூடிய பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் தவறாமல் வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்களே நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன். மேலும் வாங்க நண்பர்களை, இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் இந்த அதிபயங்கர மானசீக சம்பவமானது மதுரையில் இருந்து சரியாக ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க ஒரு பேருந்து ஸ்டாப்பில் ராகவன் அவங்க வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி இறங்கி நிற்கிறாரு. திருச்சியில் அவர் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் வருவதற்கு தாமதமாயிருச்சுங்க. அந்த ஒரு காரணத்தினால இரவு தாமதமாக அந்த ஸ்டாப்பில் இறங்கி நிற்கிறாரு. தம்பிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். தம்பி வரலை. சரி நம்ம போகலாம், நடந்து போகலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு மனதைரியத்தில் அப்படி நடந்து போகிறாரு. அந்த போகக்கூடிய வழிச்சாலையில் ஆங்காங்கே ஒரு சில போஸ்ட் லைட்டுகள் இருக்கும், போல் லைட்டுகள் எல்லாம் ஓரளவுக்கு அந்த இரவு நேரத்தில் வெளிச்சமும் இருக்குது. அவருக்கு வேறு வழியும் இல்லை. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க கிராமத்தால் யாராவது வருவாங்க, அவங்க கூடயாவது போயிடலாம் வண்டியில் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த இடத்துல யாருமே இல்லாத காரணத்தினால தான் இவர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. இந்த சம்பவமானது 2020 தான் இவருக்கு நடக்குது. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் சரியாக ஒரு 100-150 மீட்டர் தள்ளி அப்படி போகும்போது அந்த சாலையில் கொஞ்சம் போல் வெளிச்சங்கள் ஆங்காங்கே இருக்குது. அவர் வாட்டுக்கு அமைதியாக போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஆள் அரவமற்ற அந்த கிராமத்து சாலையின் இருபுறமும் அடர்ந்த வேலி முட்கள் எல்லாம் இருக்குதுங்க. இவங்க கிராமம் தான் முதல் கிராமம். இவங்க கிராமத்துக்கு அடுத்து தான் ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்னொரு கிராமம் இருக்குது. மற்றபடி கம்மாக்கரை மாதிரியும் இருக்குங்க. சைடில் கொஞ்சம் மண்பாதை இறங்கி ஏறி போகும். அது இன்னொரு பக்கத்து கிராமத்துக்கு போகக்கூடிய பாதை. அந்த வழிபாதையெல்லாம் யாரும் பெரும்பாலும் பகல் நேரங்களில் தான் பயன்படுத்துவாங்க. தண்ணீர் இருந்துச்சு, அதாவது அங்கே நீர் தங்கி இருந்துச்சுன்னா அந்த பாதையும் பயன்படுத்த முடியாது. இப்போ வண்டுகள் சத்தமிட்டு கொண்டே இருக்க இவர் மற்றும் அந்த பாதையில் அந்த நள்ளிரவு நேரம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாருங்க. சரியாக இவர் ஒரு 200 மீட்டர் 300 மீட்டருக்குள்ளே தாங்க இவர் ஸ்டாப்பில் இருந்தே நடந்து போயிருப்பார். ஒரு மின் விளக்கு அந்த போஸ்ட் லைட் வெளிச்சத்தில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரோ ஒரு நபர் அப்படியே குனிஞ்சுக்கிட்டே நடந்து போகிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு வயதான முதியவரோ ஒரு பெண்மணியோ அப்படி குனிஞ்சு நடந்துக்கிட்டு போனால் எப்படி இருக்கும், அது போல் நடந்துக்கிட்டு போகிறத இவர் நோட் பண்ணுறாரு. ஆகா, இந்நேரத்துக்கு யாரோ போய்கிட்டு இருக்காங்க போல், சரி நம்ம அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெரசாக நடந்து போகிறாரு. கொஞ்சம் வேகமாக 8 வச்சு நடந்து போகிறாரு. அப்படி 8 வச்சு நடந்து போகும்போது கொஞ்சம் கிட்டத்தில் அப்படி நெருங்கி போகும்போது இவர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு உருவம் மாதிரியே தெரியலைங்க.
இருக்காருங்க. ஏன்னா ஒரு போலை கழித்து அது இன்னொரு போலுக்கிட்ட அப்படி நடந்து போகும்போது கீழே தரையை வந்து தடவிக்கிட்டே போகிற மாதிரியே இருக்குது. இவர் வந்து என்னடா இது, சரி ஏதோ வயசாளி போலுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு தான் போன இடத்துல கொஞ்சம் நெருங்கி போயிட்டாருங்க. அப்படி நெருங்கி போகையில் தான் அது மனிதர் இல்லை, அது ஏதோ ஒரு உருவம் அப்படிங்கிறது தெரிய வருது. காரணம் என்னென்னா, ஒரு உருவ ஷேப்பில் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது, கிட்டத்தில் போகும்போது வந்து அது ஒரு கரேர்னு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்குது. அதற்கு மேல் இவருக்கு வந்து எட்டு வச்சு நடக்க முடியல. அப்படியே நின்றுட்டார். நின்று அப்படியே ஒரு யோசனையில் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒரு பதட்டத்தோட. ஏன்னா இது மனிதரா இல்லை இது வேறு எதுவுமா அப்படின்ட்டு. காரணம் என்னென்னா, இந்த நள்ளிரவு நேரத்துக்கு தரையை தடவிக்கிட்டே வந்து போகிறது யார், இப்படி தரையில் வந்து எதையோ பிறக்கிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே நின்றுட்டாருங்க. அப்படி நின்றுட்டு வந்து அப்படியே பின்னாடி அங்கும் இங்கும் திரும்பி பார்க்குறாருங்க. எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ட்டு நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு 200-300 மீட்டர் தொலைவில் தான் வந்திருக்கிறாருங்க. அப்படியே ஒரு சாயலாக பார்க்கும்போது இவருக்கு ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தூரத்தில்ங்க, அதாவது இவங்க கிராமத்துக்கான சுடுகாடு வந்து கொஞ்சம் ரோட்டடியில் தான் இருக்குது. கொஞ்சம் தள்ளிங்க இவர் நடந்து வந்தார் இல்லையா, அதில் இருந்து கொஞ்சம் மண் பாதை மாதிரி இருக்குங்க. இடது பக்கம் பார்க்கும்போது நல்லா தெரியும், அந்த மண் பாதையில் வந்து ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது தெளிவாக தெரியுது. அப்போ இவர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்னடா இன்றைக்கி எதுவும் துஷ்டி என்று விழுந்துருச்சா நம்ம ஊரில்? ஏன்னா அவங்க ஊர் சுடுகாடு தான், அது நல்லா தெளிவாக தெரியுது. அவங்க ஊருக்கு இந்த பக்கம் தான் சுடுகாட்டுக்கு போகக்கூடிய பாதை. அப்படிங்கக்கூடிய காரணத்தினால அதை பார்க்கும்போது எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இங்கிட்டு நடந்து போகிறதோ வித்தியாசமாக இருக்குது. இது என்னடான்னு சொல்லி இவருக்கு ஒரு பதட்டம், ஒரு படபடப்பப்போ தான் வந்திருக்குது. அப்படி கீழே குனிஞ்சு பார்க்கும்போது தான் இவர் காலுக்கு கீழே வந்து அங்கங்கே வந்து பூக்கள் வந்து சிதறி கிடப்பது தெரிய வருது. ஏன்னா இந்த இறந்து போனவங்களுக்கு வந்து மாலைகள் வந்து போடுவாங்க. மாலைகளில் உள்ள பூவெல்லாம், உதிரி பூவெல்லாம் எடுத்து எடுத்து அவங்க மேலே போட்டுக்கிட்டே வருவாங்க இல்லையா, அதற்கான தடயமெல்லாம் இருக்குது. கீழே காலுக்கு கீழே பூ இருக்குது வந்து இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார். ஆகா, கண்டிப்பாக துஷ்டி நடந்திருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த நேரத்துக்கு இந்த சாலையில் இப்படி கெட்டப்பில் யாரும் போக மாட்டாங்க, நமக்கு முன்னாடி போகக்கூடியது வந்து ஏதோ ஒரு அமானுஷ்யம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மறுபடி வந்து எதையும் பற்றியும் பேசாமல் அப்படியே பேக் அடித்து வேகமாக ஓடி அந்த வந்து நேராக வந்து ஒரு டியூப் லைட் வெளிச்சம்ங்க அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன ஸ்டாப்புக்கிட்ட வந்து நின்றுட்டார். அப்படியே சுடுகாடை பார்க்குறாரு. இங்கேருந்து எட்டி பார்க்குறாரு. சுடுகாடு கொஞ்சம் தூரத்தில் தெரியுது. இதற்கப்புறம் வந்து அந்த ரோட்டுக்கிட்ட நின்று அப்படியே எட்டி பார்க்குறாரு. அவங்க கிராமத்து சாலையை எதுவுமே தெரியலை. ஆனால் இவருக்கு அந்த சாலையில் நடந்து போக பயம். யாராவது நம்ம ஊர்க்காரங்க வந்துட்டாங்களோ இல்லை பக்கத்து ஊர்க்காரங்க வந்தால் கூட ஏறி போயிடுவோம், அப்படி இல்லைன்னா விடிகிற வரைக்கும் நம்ம இங்கே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்க. மணி நேரம் ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ வந்து எந்த ஒரு ஆள் அரவமும் இல்லாமல் அந்த அத்துவான காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து இவர் மட்டும் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. உதவிக்கு யாருமே கிடையாது. ஒரு பதட்டத்தில் பயத்தில் வந்து இவருக்கு இஷ்டமான தெய்வங்களை எல்லாம் வேண்டிக்கிட்டு அப்படியே ஸ்டாப்லேயே உட்காந்துட்டார். ஃபோன் ஆன் பண்ணி பார்க்குறாரு. ஆனாகும் உடனே ஆஃப் ஆயிரும். ஏன்னா உதவிக்கு கூட தம்பியை கூட அங்கே வழி கிடையாது. ஃபோனில் சுத்தமாக சார்ஜே இல்லைங்க. இவர் கிளம்பும்போது கொஞ்சம் ஃபோனில் சார்ஜும் கம்மியாக தான் இருந்திருக்குது. இப்போ பதட்டத்திலே இப்போ ஸ்டாப்லேயே உட்காந்துட்டார். ஆக வேறு வழியே கிடையாது, நமக்கு விடியட்டும், நம்ம அதற்கப்புறம் இங்கேருந்து போவோம், என்னாலும் பரவாயில்ல, இந்த இடத்த விட்டு நகன்றக்கூடாதுன்ட்டு அங்கேயே இருக்கிறாரு. அங்கே அவருக்கு வேறு எதுவும் அமானுஷியம் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அப்படியே அரை தூக்கத்துலையும் தூங்காமையும் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டாருங்க. அதற்கப்புறம் வந்து சரியாக வந்து அவங்க கிராமத்துக்கு போகக்கூடிய சாலையில் வந்து ஒரு வேன் திரும்புகிறத இவர் பார்க்குறாருங்க. அப்போ தான் இவருக்கு தெரியுது அது வந்து ஒரு பிக்கப் வண்டி, அதாவது வந்து ஒரு பால் கேன்கள்லாம் ஏற்றிட்டு போகக்கூடிய அந்த பால் டிப்போ வண்டி. அந்த டிப்போ வண்டியை பார்த்த உடனே இவருக்கு வந்து புரிஞ்சுக்கிடுச்சு நம்ம கிராமத்துக்குள்ளே தான் போகுது அப்படின்ட்டு இங்கேருந்து சத்தம் போட்டுக்கிட்டே விறுவிறுன்னு எந்திரிச்சு ஓடுறாருங்க. கொஞ்சம் தொலைவில் போய் அந்த வண்டி நின்றுச்சு, யாரோ கூப்பிட்றாங்கன்ட்டு உடனே அண்ணா ப்ளீஸ் ஹெல்ப்னா அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்ம ராகவன் வந்து ஓடி போகிறாரு. அந்த வண்டிக்கிட்ட ஓடி போன உடனே வந்து ராகவனை வந்து அந்த டிரைவருக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு, என்ன தம்பியே எங்கிட்டே அப்படின்னு போது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பல தடவை இந்த பால் வண்டிக்காரர்கிட்ட வந்து இவர் பேசியிருக்கிறாருங்க. அந்த டிரைவர் கூட இவர் ஒரு சின்ன பழக்கம் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால அண்ணா நான் நைட்டே வந்துட்டேன், கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், கிராமத்துக்குள்ளே போகலாம்னு நினச்சேன், கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் எனக்கு யோசனையாக இருந்துச்சு, எதுக்கு போய்கிட்ட அப்படின்ட்டு நான் இங்கிட்டே உட்காந்துட்டேன், என் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை, தம்பியை வேறு கூப்பிட முடியலை, அந்த ஒரு காரணத்தினால நீங்கள் என்னை கொண்டு போய் இறக்கி விட்டுருங்கும்போது அழகாக இறக்கிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து கிளீனர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் கூட வந்து இவரும் சைடில் ஏறி 3 பேருமே வந்து உட்காந்துட்டாங்க. அந்த வண்டி போய்கிட்டே இருக்குதுங்க. அந்த சாலையில் வந்து அப்படியே பார்க்குறாரு சுடுகாட்டு, அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே சாலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு படபடப்பிலே தான் வராரு. ஆனால் இவருக்கு நடந்த எந்த விஷயத்தையும் அந்த பால் வண்டி டிரைவர்கிட்டே கிளீனர்கிட்டே சொல்லலைங்க. நேராக கிராமத்துக்குள்ளே போன உடனேமே வந்து அவங்க வீட்டு தெருவுக்கிட்ட கரெக்டாக அந்த பால் வண்டி போய் இறங்கின உடனேமே இவர் நன்றியை சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு போகிறாரு. போகும்போது வந்து வீட்டு கதவை போய் இவர் தட்டுறாருங்க. காரணம் என்னென்னா, இவர் வந்து ஒரு 4:30 அந்த மணிக்கு போயிட்டார். 4 மணிக்கு பால் வண்டி வந்திருக்கு, 4:30 கிட்ட ஊருக்குள்ளே போயாச்சு. அப்படி ஊருக்குள்ளே போய் வீட்டு கதவை தட்டினோடனே அவங்க அம்மா தான் கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனேமே வந்து அவங்க அம்மா வந்து என்னப்பா நேரத்துக்கு வர அப்படிங்கும்போது, நைட்டே வரலான்னு நினச்சேன், இந்த தூங்கிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்ட்டு தம்பியை ஒரு 2 மிதி மிதிச்சுட்டு சத்தம் போட்டுட்டு, என்னடா அப்படிங்கும்போது வந்து உன் ஃபோன் போட்டோம்னே, உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சுனே, அந்த ஒரு காரணத்தில் நீ வாரியோ வரலையோ என்ன பண்ணுறியோன்ட்டு தான் நான் அசால்ட்டாக விட்டுட்டேன், எப்படியும் வந்துடுவேன்னு நினச்சிக்கிட்டு, நீ இப்போ தான் வந்திருக்கேன் எனக்கு தெரியாதுன்னு அப்படிங்கிற மாதிரி
அவங்க தம்பியும் வந்து சொல்லி முடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் மேலே கோவப்படுறதுக்கும் வந்து ராகவனால் முடியலை. காரணம் என்னென்னா அவருடைய ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. தம்பி எவ்வளோ நேரம் தான் காத்திருப்பான், அதனால் நம்ம அவனை சொல்லவும் காலம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த பேக்கை இறக்கி வச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா விடிய விடிய தூங்கலை இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால டயர்டில் போய் அவருடைய ரூமில் படுத்து அவர் வாட்டுக்கு தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நல்லா தூங்கிட்டு இருக்கிறாருங்க. காலையில் விடிஞ்சிருச்சு, ஒரு 8 மணி ஆயிடுச்சுங்க. அப்படி 8 மணி வாக்கில் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து அவர் காதுகளியே ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சங்கூதக்கூடிய சத்தம் வந்து பயங்கரமாக வந்து கேட்குது. அதை கேட்டு திடுக்கிட்டு அப்படியே கத்தி எழுந்துட்டார். எந்திரிக்கும் போது வந்து அவங்க அம்மா வந்து பரதாவச்சு ஓடியாந்துருச்சு. படபடன்னு வந்து என்னப்பா என்னாச்சு தம்பி என்னாச்சு அப்படிங்கும்போது வந்து அப்படியே தலையை சொரிஞ்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லைம்மா ஒரு கெட்ட கனவு கண்டேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டை விட்டு அப்படியே சுற்றி முற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்னப்பா பேந்த முடிக்கிற, நைட்டுக்குள்ளே ஃபஸ்ட் ஸ்டாப்பில் தானே இருந்த, என்னத்துக்கு இப்படி எதையோ பார்த்து பதறின மாதிரி இருக்கியப்பா, உனக்கு எதுவும் ஆச்சு அப்படிங்கும்போது வந்து இவர் சொல்லலாம்னு நினச்சி வாராருங்க, வாய் எடுக்கிறார். ஆனால் இவருக்கு சொல்ல தோணலை. ஒரு பதட்டம் பயம் வந்துருச்சு. ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் போங்க வேலையை பாருங்கம்மா, நான் இந்த கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சரின்னு சொல்லிட்டு படுத்துருக்கிறாரு. அதுக்கு மேலே வந்து அவரால் வந்து படுத்து தூங்கவே முடியலை. நைட்டு நடந்த காட்சி வந்து அவர் கண்ணுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. தூரத்தில் வந்து அப்படியே சங்கூதக்கூடிய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதற்கப்புறம் இவர் எழுந்து வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இவர் வந்து அம்மா கிட்ட வந்து அம்மா சமையல் வேலையெல்லாம் முடித்து அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்து, அம்மா என்னம்மா ஏதோ சங்கூதக்கூடிய சத்தம் வந்து கேட்டுச்சு என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய அங்கம்மா பாட்டி வந்து இறந்து போயிடுச்சுப்பா, அதுக்கு தான் சங்கூது, அது நேற்றே இறந்து போயிடுச்சு, இன்றைக்கி வந்து அதுக்கான அந்த தீயாத்தக்கூடிய நிகழ்வு, அந்த மறுநாள் நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயம் இருக்குல்ல, அந்த ஒரு காரணத்தினால தான் சங்கூதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்கு. அப்போ வந்து இவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நம்ம நேற்று பார்த்தது அங்கம்மா பாட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க அம்மா ஏன்டா எது கேட்குறாடா அப்படிங்கும்போது, இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா சத்தம் கேட்டுச்சு அதான் கேட்டேன் அப்படிங்கும்போது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் நடவடிக்கை வந்து உங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க. இவருக்கு மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லாட்டி கூட ஏதோ ஆழ்ந்து யோசிக்கிறத வந்து பார்த்துட்டு, எதுக்குடா என்ன ஒரு மாதிரி இருக்க சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே பதறிக்கிட்டே அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அம்மா நள்ளிரவு நேரம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. தூரத்தில் வந்து யாரோ போன மாதிரி இருந்துச்சு, குனிஞ்சு நடந்து போய்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து உடனடியாக வந்து அவங்க அம்மா சிரிச்சிருக்காங்க. டேய் நீ இந்த மாதிரி துஷ்டி அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, இறப்புன்னு சொல்லி அதையும் இதையும் போட்டு என்னவோ கற்பனை பண்ணிட்ட போல தெரியுதுடா அப்படிங்கும்போது, இல்லைம்மா காலையில் அதை கண்டு தான் அந்த சத்தத்தை கேட்டு தான் பதறியே எந்திரிச்சிட்டம்மா, எனக்கு அதுக்கப்புறம் தூங்க முடியாமல் தான் நான் எந்திரிச்சு வந்து இங்கே வந்து உட்காந்துட்டேம்மா அப்படிங்கும்போது அவங்க அம்மா வந்து பையனை நம்புகிறாங்க. காரணம் என்னென்னா ஒரு படவடப்பு தெரியுது முகத்தில். அப்போ பையன் இதையோ பார்த்துருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிடுச்சு. உடனடியாக எழுந்து போய் வீட்டுக்குள்ளே குத்து விளக்கு அந்த சாமியறையில் இருக்கக்கூடிய திருநீரை எடுத்து கொண்டு வந்து பூசி விட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை வேறு எதுவும் பண்ணலை அப்படிங்கும்போது, இல்லைம்மா அது வாட்டுக்கு போச்சு, நான் பாட்டுக்கு வந்துட்டேன், சரி விடுறா அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு மாதிரி பதட்டத்தோடு இருந்திருக்குது. எதுக்குமா நீ பயந்து போய் எனக்கு திருநார் போடுதா, எனக்கு தான் ஒன்றும் இல்லையே, காய்ச்சலோ கம்பளோ எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது வந்து, இல்லைப்பா அங்கம்மா பாட்டி வந்து இயற்கையாக சாகலை, அது வந்து குடும்பத்தில் வந்து தன்னை யாரும் கண்டுக்கிடவே இல்லை, எல்லாரும் அனாதை மாதிரி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது தூக்கு போட்டு செத்து போச்சுப்பா, பாட்டி நேற்றுக்கு வந்து தூக்கு போட்டதுனால தான் இறந்து போயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் ஈமச்சடங்கெல்லாம் நடந்து முடியுது, அந்த மற்ற சடங்கு சம்பிரதாயம் இன்றைக்கி நடக்க ஒரு வேளை நீ அங்கம்மா பாட்டியை கொண்டு பார்த்துருப்பியப்பா, அதனால தான் பதறி போய் திருநீர் ஓட்டேன், சரி பாட்டி ஒன்றும் பண்ணாது விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருச்சு. அப்போ தான் ராகவன் அவருக்கே வந்து புரியுது, அப்போ நைட்டு வந்து அல்பாயுஸில் அந்த தூக்கிட்டு இறந்து போன அங்கம்மா பாட்டியோட ஆன்மாவை தான் நம்ம பார்த்துருக்குறோம் ரோட்டில் அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாட்ட வந்து என்ன காரணத்தினால நம்ம திடீர்னு இப்படி இறந்து போயிடுச்சு அப்படிங்கும்போது வந்து, அதாவது அந்த பாட்டிக்கு வந்து 3 பையங்கள் ஒரு பெண் இருக்குதாங்க. அது எல்லாருமே மேரேஜ் பண்ணி நல்லா சந்தோஷமாக தான் இருக்கிறாங்களா. ஆனால் இந்த பாட்டியை வந்து அந்த 3 பசங்களும் சரிவர கண்டுக்கிடலை. பெண் குழந்தைகிட்ட போய் நம்ம போய் அடைக்கலம் புகவா அப்படின்னு சொல்லிட்டு தான் மன வருத்தத்தில் தான் அந்த பாட்டி வந்து தூக்கிட்டு இறந்து போனதாக வந்து இந்த அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க. யார் ராகவனுடைய அம்மா ராகவன் அவர்கிட்ட வந்து உடனடியாக ராகவன் வந்து சரி நான் ஒரு 8 அப்படியே வெளியில் போயிட்டு வரமா அப்படிங்கும்போது, ஒன்றும் போகண்டா இருப்பா அப்படிங்கும்போது, இல்லை இருக்கட்டும் அப்படியே சும்மா காத்தாட வெளியில் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் அப்படியே நடந்து அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரிந்த ஒரு மாமா, அதாவது அவருடைய நண்பருடைய அப்பாங்க மாமா, நல்லா கொஞ்சம் கிண்டல் கழிவாக நக்கல் நையாண்டியாக பேசுவாங்க. உடனடியாக மாப்பிள்ளை எப்போ வந்த மாப்பிள்ளை என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2-3 வார்த்தை பேசும்போது, என்ன மண்டை நிறையா திருநீராக இருக்குது, என்ன பட்டை அடிச்சு விட்டுருச்சு அம்மா பயத்தில், அந்த ஒரு காரணம், இது ஒன்றும் இல்லை இப்போ தான் குளித்தேன் அப்படியே சும்மா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே திருநீர் பூசம்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு அப்படிங்கும்போது வந்து இந்த பாட்டி இறந்து வச்சுப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த துஷ்டியை பற்றி அவங்க 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டு, அதற்கப்புறம் வந்து ஒரு சந்தேகத்தை வந்து அந்த மாமாட்ட வந்து கேட்குறாரு. காரணம் ஏன் அவர்கிட்ட கேட்குறாங்கன்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆன்மீக ஆற்றலும் உண்டு, மேற்கொண்டு வந்து இந்த திருநீர் போடுறது இந்த மாதிரி வேலைகளும் வந்து அந்த மாமா வந்து பார்ப்பார். யார் ராகவன் அவருக்கு நண்பருடைய அப்பா. அந்த ஒரு காரணத்தினால வந்து இந்த மாதிரி நள்ளிரவு நேரம் நான் பார்த்தேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அவரும் வந்து ஒரு பதட்டத்தில், என்ன மாப்பிள்ள நீ பார்த்தியா, என்னத்துக்கு எப்படி நீ அன்டைமில் வார மாப்பிள்ள ஒத்தையில் அப்படிங்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியாச்சு, தம்பியை கூப்பிட்டேன்
வர முடியலை, அந்த ஒரு காரணத்தினால தான் அப்படிங்கும்போது, இல்லைப்பா ஒன்றும் இல்லை, அது உன்னை ஒன்றும் பண்ணாதே, அதான் திருநீர் போட்டுருக்கல, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா, உனக்கு மற்றபடியெல்லாம் முகத்தில் வேறு எந்த குறியும் தெரியல, காத்துக்கரு படித்த மாதிரி எதுவும் தெரியலை, அதனால் நீ தெளிவாக தான் இருக்கிற, பிரச்சனை இல்லை, பயப்படாமல் மட்டுருன்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்லிட்டு ஒரு அறிவுரையும் வழங்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இறந்து போன ஆண்மக்கள் வந்து ஒரு 16 நாட்கள் வந்து அந்த கிராமத்தையே அந்த வாழ்ந்த வீட்டையே சுற்றி வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது வாழ்க்கையை வந்து யார் யார் எப்படி பார்க்காங்க, வாழ்ந்த வாழ்க்கையை வந்து யாரும் தப்பாக பேசுகிறாங்களா என்ன ஏது, மேற்கொண்டு வந்து அந்த குடும்பத்தை விட்டு நீங்க முடியாமல் வந்து அந்த 16 நாள் வந்து அந்த ஆன்மாக்கள் வந்து நீங்க முடியாமல் சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்குமா, மேற்கொண்டு வந்து அந்த ஆன்மாக்கு வந்து செய்ய வேண்டிய காரிய கர்த்தாக்கள் எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஆன்மா வந்து மோட்சத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இறந்து போன ஆன்மா வந்து அப்படியே சுடுகாட்டில் உடம்பை தேடி அப்படியே போய் அழுது புலம்பிட்டு அப்படியே அந்த டைமில் வரும்போது, நீ அந்த பாதையில் வரும்போது உன் கண்ணுக்கு எப்படியோ சிக்கிக்கிடுச்சு, எல்லார் கண்ணுக்கும் தெரியாது மாப்பிள்ள, உன் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சுக்கிடுச்சு, அந்த ஒரு காரணத்தினால நீ பதட்டத்தில் இருக்கன்னு நினைக்க, வேறு ஒன்றும் இல்லங்கும்போது, அப்போ குனிஞ்சு எதையோ பார்த்துக்கிட்டே வந்துச்சே மாமா அப்படிங்கும்போது, அது ஒன்றும் இல்லைப்பா, ஆன்மாக்கள் வந்து சாந்தி அடைகிறதுக்காக வந்து பூ மாலைகளை வந்து அது மேலே அப்படியே தூவிக்கிட்டே வர்றதும், மேற்கொண்டு வந்து கடுகுகளுக்கு வந்து ஆன்மாவை கொஞ்சம் அடக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த கடுகையும் வந்து மேலே போட்டுக்கிட்டே வருவாங்க. அப்படி போட்டுட்டு வரக்கூடிய அந்த கடுகுகளை வந்து நள்ளிரவு நேரம் வந்து அதோடைய உடலெல்லாம் பார்த்துட்டு அந்த கடுகை பிறக்கிக்கிட்டே வீடு வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு ஐதீகம், ஒரு சடங்கு சம்பிரதாயத்தில் உள்ள ஒரு கணக்கு தான்ப்பா. அந்த மாதிரி அது குனிஞ்சுக்கிட்டே வரும்போது நீ வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்லியிருக்கிறாருங்க. இறந்த மாமா ராகவன்ட்ட உடனடியாக ராகவன் வந்து இப்போ இறந்து போயிருச்சு, தூக்கு போட்டு இந்த குடும்பத்துக்கு ஏதாவது அந்த ஆன்மாவால் பாதிப்பு வருமா அப்படிங்கும்போது, எதுக்கப்பா நிறைய கேள்வியாக கேட்குற அப்படிங்கும்போது, சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் கேட்கும்போது அந்த மாமா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த அம்மா இறுதி ஊர்வலத்துக்கு வந்து வண்டி ரத யாத்திரையெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டு இந்த பாடியெல்லாம் எடுத்து நாங்கள் ஏற்றிட்டு, அதாவது தூக்கு போட்டு இறந்த ஒரு காரணத்தினால ஒரு கோழி வந்து பலி கொடுக்கலாம் சுடுகாட்டில் வச்சு நினச்சி அந்த அம்மா வளர்த்த ஒரு கோழியவே எடுத்து கொண்டு வந்து அந்த வண்டியில் கட்டி விட்டுருக்கோம் உயிரோட. நாங்கள் வந்து அந்த இறுதி ஊர்வலத்தில் எல்லோரும் கலந்துக்கிட்டு வண்டியெல்லாம் நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த கோழி படபடான்னு அடித்து அந்த சுடுகாட்டுக்கிட்ட போகும்போது பறந்து போயிருச்சுப்பா. இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி நடக்கலை. அதாவது ரெக்கையை அடிச்சுக்கிட்டே கிடக்கும், நாங்கள் ரெக்கையெல்லாம் பின்னி விட்டுட்டோம் அடிக்காத அளவுக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து பதறி அது அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுச்சுப்பா. எங்களால் யாராலையும் பிடிக்க முடியலை. அங்கேயே நாங்கள் வந்து சடங்கு சம்பிரதாயம் சரியாக பண்ண முடியலை. ஒருவேளை அந்த ஆன்மா சாந்தி அடையாத பட்சத்தில் அந்த ஆன்மா சுற்றி இங்கே அலையத்தான் செய்யும். இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரலாம்ப்பா, எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியலை, உனக்கு வந்து எந்த பிரச்சனை வராது, உனக்கு வந்து அந்த ஆன்மாவால் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அந்த இடத்துல, நீ அதை பார்த்துட்டு தெரிச்சு ஓடிட்டு அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாமல் போப்பா அப்படின்னு சொல்லி முதுகை தட்டி கொடுத்துட்டு மாமா போயிட்டார். அதற்கப்புறம் வந்து ராகவனும் வந்து அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வந்துட்டார். ஒரு வாரம் லீவெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதற்கப்புறம் வந்து வழக்கம் போல் வேலைக்கும் போயிட்டார். ராகவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ராகவன் அவருக்கு வந்து அடுத்தடுத்து ஊருக்குள்ளே போகும்போது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த 3 பசங்களுடைய வாழ்வும் கொஞ்சம் மாற்றமாயிருச்சாங்க. அதாவது அம்மா வந்து பசங்களை நம்பி இருந்திருக்குது, இந்த 3 பேருமே வந்து கைவிட்டுட்டாங்க இல்லையா. அந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த 3 குடும்பமே கொஞ்சம் பண வசதி இல்லாத ஒரு காரணத்தினால கொஞ்சம் பின்தங்கி, அதாவது ஓரளவுக்கு செழிப்பாக இருந்திருக்கிறாங்க. அவங்க பணமெல்லாம் அழிஞ்சு போய் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டு நொந்து போகிறத ராகவனை கண்ணால் பார்த்துருக்காரு. மேற்கொண்டு வந்து அந்த பெண்மணி, அதாவது அந்த அம்மாவோட மக வந்து கொஞ்சம் பக்கத்தூரில் கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நல்லா தான் இருக்காங்களா, ஏன்னா ஆம்பளை பசங்களை நம்பி தான் அந்த அம்மா இருந்திருக்குது. இந்த மாதிரி வந்து சாப்பாடு அண்ணன் தண்ணி கொடுக்காம இப்படி போட்டாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால அந்த ஆன்மா அந்த 3 பேர் வாழ்க்கையை மாற்றி விட்டுருச்சுங்கிற மாதிரி இவர் சொல்கிறாருங்க. ஆனால் அது உண்மையாக என்னன்னு தெரியல, ஆனால் கடவுளாக செஞ்சதா இல்லை அந்த ஆன்மா செஞ்சதா என்னன்னு தெரியல. மற்றபடி அந்த ஆன்மாவின் நாட்டம் வேறு எங்கும் இல்லை, பொண்ணு வந்து நல்லா தான் இருக்கிறாங்களா அவங்க மக, அது மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களை. மேலும் இந்த சம்பவத்தின் மூலியமாக அவர் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, பெற்ற தாய் தந்தைக்கு வந்து கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் சாப்பாடுகள்லாம் கொடுங்க, கொஞ்சம் அன்பாக நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கடவுளோ இல்லை அவங்க இறந்து போனாங்கன்னாலோ அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக வேணுங்க, அந்த ஒரு காரணத்தினால கைவிட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நண்பர்களே, நன்றி, வணக்கம். நாம் அடுத்து இதே போன்ற ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தில் சந்திப்போம்.